ஹாய் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிற இவங்களோட வீடியோ இன்ட்ரோவை எப்போ இருந்து சொல்ல ஆரம்பித்தாங்க, அது எப்படி உருவாச்சு? ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை உங்களுக்காக இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். நான் உங்கள் வாய்ஸ்மேன், இது உங்கள் வாய்ஸ்மேன் டாக். என் தம்பிக்கு நான் தானே செய்வேன், அப்படி தானே செய்வேன், ஏன்னா பண்ணுவீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூன் 21, 2023 வெளியான உருட்டு மூவி. 1 இயராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க இந்த மூவியை 2,16,000க்கும் மேலே லைக்ஸ் பண்ணியிருக்காங்க, 40 லட்சத்துக்கும் மேலே வியூஸ் பண்ணியிருக்காங்க, 30,000+ கமெண்ட்ஸுக்கு மேலே இன்னும் ஓடுற படம். A2Dன்னு ஒரு சேனல் இருக்குன்னு மொத்த தமிழ்நாடும் திரும்பி பார்க்க வச்சு IMDbல 10க்கு 9.3 ரேட்டிங் வாங்கி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, வெறும் அறிமுகமே இல்லாமல் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்த மக்களை டெக்கோட இன்ஃபர்மேட்டிவாக ஃபன்னாக பாருங்கன்னு பார்க்க வச்ச சேனல் A2D. இவங்களோட கதை 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அப்போ தான் அவங்க தங்களோட A2D சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ ஆகஸ்ட் 8, 2016 அன்னைக்கு அப்லோட் பண்ணுறாங்க. எடுத்ததும் வியூஸ்லாம் அவ்வளோவா போகலை, ஆனால் டெக் பீப்புள்ஸ் மட்டும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட உருட்டு டெக் மூவிக்கு அப்புறம் அவங்கள இந்த உலகம் திரும்பி பார்த்துச்சு. அவங்களோட பழைய வீடியோஸில் இருந்து நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களோட பழைய சோல்ஜர்னு சொல்கிறதும் பெருமையாக தான் இருக்குது. ஹாய் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை பல பேர் அடிமை. ஆனால் ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்டு இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோ இல்லாமல் தான் வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ தான் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்கள சோல்ஜர்ஸ் பிசின்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு டைம் மார்ச் 1, 2020 வேறு லெவல் பிசி அப்படிங்கிற வீடியோலேருந்து தான் இதை சொல்ல ஆரம்பித்தாங்க. பட் சொன்ன ஆரம்பித்த நேரம் என்னவோ தெரியலை, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஹாய் சோல்ஜர்ஸ். இவங்க ஆரம்பித்த புதுசில் இவங்க வெறும் டெக் மட்டும் போடலை, இவங்களோட அண்ணனோட சேர்ந்து கேமிங் அண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது வெறும் டெக் மட்டும் போடலை, அது கூட நிறையா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீடியோஸும் போடுறாங்க. வெறும் நியூஸாக எடுத்து போடுற நியூஸ் சேனல்ஸ்க்கு மத்தியில் அந்த நியூஸோட உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர இவங்க பண்ணுற R&D அண்ட் அதோட ரிஸ்க் ரொம்ப நல்லா இருக்குது, பாராட்டுக்குரியது. வெற்றி வெறும் பிசி டாக்க மட்டும் சொந்தமானது இல்லை, இவங்களோட எடிட்டர் பிரபு ஹரியும் சார்ந்தது. ஒரு போரிங் வீடியோவையும் ஒரு சூப்பரான எடிட்டர் இருந்தால் செம்மையாக மாற்றலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு எடிட்டர்லாம் இருந்தால் ஒரு டெக் மூவி இல்லை, இன்னும் எவ்வளோ மூவிஸ் எடுத்தாலும் ரிலீஸ் பண்ணலாம், மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கு வாய்ஸ்மேன் டாக்ஸ் கேரண்டி. ஒரு டெக் மூவிஸ் மட்டும் இல்லைங்க, இவங்களோட வீடியோஸோட ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டும் வெயிட்டு தான். பிசி பில்ட்லேருந்து ஃபேன் சர்வீஸ் வரைக்கும், டீப் ஃபேக்லேருந்து சோசியல் ஸ்கேம் வரைக்கும் டீட்டெயில்டாக ஆணி வேற அக்கு வேற பிரித்து செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ ஏங்க, டோன்ட் பி அ ஃபேன் பாய்னு சொல்கிற பிசி டாக்குக்கு A2D ஃபேன் பாய்ஸ்லாம் இருக்காங்க, அது தனி கதை. ஆனால் இந்த லாஸ்ட் 1 வருஷம் அவங்களோட கஷ்டத்துக்கான பலன் அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ நம்ம வீட்டு பையன் ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நியூஸ் அண்ட் இன்ஃபோர்டெயின்மெண்ட்டில் A2D சேனலில் தமிழ் சேனல்ஸ்லேயே ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலும் மிகையாகாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிக்கிறோம். இது வாய்ஸ்மேன் டாக்ஸோட வீடியோ. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ கைஸ்.